நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது 2025 ஆவணி மாதம் எப்படிப்பட்ட பலன்களை 12 ராசிக்காரர்கள் மேஷம் முதல் மீனம் ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே எந்த மாதிரியான பலன்களை தரும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதற்கு முன்பாக ஒரு சின்ன தெளிவுரையாக இந்த 2025 ஆவணி மாதம் என்ன கிரகங்கள் எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்குது அப்படிங்கிறது மிக முக்கியம் இல்லையா? பொதுவாகவே இந்த தமிழ் மாதத்தில் சூரியனுடைய இயக்கத்தை வச்சு தான் தமிழ் மாதங்கள் ஆரம்பிக்கின்றன. ஒவ்வொரு மாதமும் சூரியன் ஒவ்வொரு அமைப்புகளில் இருப்பார். இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஜோதிடத்தின் நாயகனான தலைமை கிரகமான சூரியன் ஆட்சி என்கின்ற மிகப்பெரிய உயர்நிலை அமைப்போடு அவர் சிம்மத்திலேயே வலுவாக இருப்பார். இது ஒரு மிகப்பெரிய நல்ல நிலைமை. அதை போலவே சூரியனுக்கு 11 அதாவது குரு மிதுனத்தில் இருக்க, சனி அங்கே மீனத்தில் இருக்க, சுக்கிரனுடைய புதனுடைய இயக்கங்கள் கடகத்திலும் சிம்மத்திலும் மாறி இருக்கக்கூடிய அமைப்புகள் இதில் ஒரு பெரிய விஷயம். அதை போலவே இன்னொன்றையும் சொல்லிடணும், கன்னியில் செவ்வாய் இருப்பது அது ஒரு சுபமான ஒரு நல்ல நிலைமை. ஆக புதனுடைய வீடுகளில் அனைத்து 2 கிரகங்களும் குருவும் செவ்வாயும் இருக்கிற ஒரு அமைப்பு. கடகத்திலும் சிம்மத்திலும் சூரியன் புதன் சுக்கிரன் ஆகிய இந்த கிரகங்கள் இருப்பது ஒரு நிலையில் நல்ல ஒரு அமைப்பு. கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகுவை குரு பார்க்கிறார் என்பதும் பெரிய வகையில் நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய நிலைமை. இப்பொழுது 12 ராசிக்காரர்கள் மீனம் முதல் மேஷம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதம் என்ன பலன்களை தரும் என்பதை பார்க்கலாம். கன்னிராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இந்த ஆவணி மாதம் அமையுங்க. இந்த ஆவணி மாதத்தில் பெரும்பாலான நாட்கள் பார்த்திங்கன்னா உங்கள் ராசியிலேயே அப்படியே செவ்வாய் உட்காந்துருக்கிறார். இது ஒன்று தாங்க கொஞ்சம் ஒரு மாதிரியானது, கொஞ்சம் அவசர கொடுக்கத்தனம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆவணி மாதம் முழுவதுமே அப்படியே ஒரு நிலையில் 12ஆம் இடத்துல சிம்மத்தில் இவர் வலுத்திருப்பது, சூரியன் வலுத்திருப்பதும், ராசியில் செவ்வாய் சனி தொடர்பு கொள்வதும் கொஞ்சம் மன அழுத்தத்தோட என்னடாது நினச்சது நடக்கலையே அப்படின்ற மாதிரியாக இருந்தாலும் கூட 10ஆம் இடத்தில் குரு இருப்பது, 11ஆம் இடத்தில் சுக்கிரன் ராசிநாதன் போன்றவர்கள் இருப்பது ஒரு மிகப்பெரிய நல்ல அமைப்புகள். வீட்டில் தான் கொஞ்சம் கஷ்ட நஷ்டங்கள் இருக்கும். கணவன் மனைவி உறவில் கொஞ்சம் சண்டை சச்சரவுகளை காட்டுவோம். அதே நேரத்தில் நட்புகள் கொஞ்சம் கைவிடக்கூடிய சூழல். ஒரு நேரத்தில் பாருங்கள், இவருக்கு நான் 10,000 ரூபா கொடுத்தேன், 1 லட்ச ரூபா கொடுத்தேன், அவர் கஷ்டப்படும் போது நான் பெரிய அளவில் உதவி பண்ணேன், ஆனால் இன்றைக்கி நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன், அவர் எனக்கு திருப்பி இது பண்ண மாட்டேன்றார் மாதிரிங்க சில உண்மை நட்புகளை அடையாளம் காட்டக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. ஆவணி மாதத்தில் கொஞ்சம் பரபரன்னு இருப்பீங்க. ஏன்னா ராசியில் செவ்வாய் இருப்பது என்பது ஒரு டக்குன ஒரு முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு தன்மை. அதோட இன்னொரு பலனையும் சொல்லணும். ஏதாவது ஒரு விஷயத்தில் நாக்கில் ஏதாவது ஒரு கடுமைத்தனம் சுடு சொல்லால் யாரையாவது ஒருத்தரை சொல்லி என்னப்பா நீ இப்படி சொல்கிற அப்படின்ட்டு திட்டி அதன் மூலமாக கொஞ்சம் மனஸ்தாபங்கள் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. இதை மட்டும் கன்னிராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அதை தவிர்த்து வேறு கெடுதல்கள் என்று எதுவும் வராது. குறிப்பிடத்தக்க இன்னொன்று அடிக்கடி ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கும். அந்த ட்ராவலின் மூலமாக நல்லது இருக்கும். ஒருத்தட்ட ஃபோனில் தான் பேச வேண்டாம், நேர்லேயே போய் இருந்தாலும் பிடிச்சி நம்ம என்ன எதுன்னு கேட்டோம்னா முகத்துக்கு நேரம் நம்ம கேட்குறதுக்காகவே ஒத்துக்குவார் என்கின்ற மாதிரியாக ஒரு இடத்திற்கு பயணம் போய் அந்த பயணத்தின் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டு. பெரும்பகுதி கிழக்கு திசைக்கு போகக்கூடிய அமைப்பு. சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து போன்ற நாடுகளில் படிக்கணுங்க, அங்கே போய் வேலை செய்யணுங்க, அங்கேயே விசா, அங்கேயே சிட்டிசன்ஷிப்பு அங்கேயே கிடைக்கணும், அந்த மாதிரியான இதில் இருக்கிறவங்க, சிங்கப்பூரில் பிஆர் வாங்கணும், சிட்டிசன்ஷிப் வாங்கணும், இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே அதற்கான அனுமதிகளை கேட்பதற்கான அற்புதமான நல்ல மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. பெரும்பாலானவர்கள் கண்டிப்பாக வெளிநாடு, வெளிமாநிலம் போன்ற இடங்களுக்கு போகிறதற்கான அம்மா அப்பா அனுமதி கொடுக்கல, அவங்களுக்கெல்லாம் அனுமதி கிடைக்க போகுது. ஆகவே தூர இடங்களுக்கு போய் தூர இடங்களுக்கு பயணப்பட்டு அதன் மூலமாக நன்மைகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான அமைப்பு இப்போது இருக்கிறது. 2, 4, 6, 8 இந்த பாவங்கள்லாம் ரொம்ப சுபத்துவமாக இருக்கிறது. 4ஆம் இடம் குருவின் பார்வையில் வலிமையாக இருப்பதால் அம்மாவளி உறவுகள், அம்மாவால் வந்த தாய்மாமன், சித்தி, பெரியம்மாக்கள் போன்றவர்கள் மூலமாக சில பல நன்மைகள் இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். 6ஆம் இடத்துல குருவின் பார்வையில் ராகு இருக்கிறதுனால எதிர்ப்புகள் நிச்சயமாக விலகும். கடன் தொல்லைகள் அப்படியே மட்டுப்பட்டு இருக்கும். சிலருக்கு புதிய கடன்கள் கிடைக்கும். பொதுவாகவே ராகு 6ஆம் இடத்துல இருந்தால் அந்த ஹவுசிங் லோன் போன்றவைகள் கிடைக்கக்கூடிய எதிலும் நன்மைகள் இருக்கக்கூடிய நல்ல மாதமாக அமைந்திருக்கிறது கன்னிக்கு இந்த ஆவணி மாதம்.